கல்வி, சுகாதாரம், அடிப்படை கட்டமைப்பு மற்றும் சமூக நலன் ஆகிய துறைகளில் தொடர்ந்து முதலீடு செய்து நாட்டின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் தமிழ்நாடு குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கி வருகிறது. மக்கள் தொகையை நிலைப்படுத்தல், பொது சுகாதாரம், கல்வி மற்றும் மனிதவள மேம்பாடு ஆகிய துறைகளில் தமிழ்நாடு பெற்றுள்ள சாதனைகளுக்கு நிதி பகிர்வு முறையில் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும். மாநிலங்களில் தேசிய பொருளாதார பங்களிப்பு, நிதி முயற்சி, நல்லாட்சி திறன், மக்கள் தொகை செயல்திறன் மற்றும் வளர்ச்சி தேவைகளை ஆகியவை வரி பகிர்வுகளுக்கான அளவுகோலில் உரிய இடம் பெற வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு தொடர்ந்து நிதிக்குழுவிடம் வலியுறுத்தி வருகிறது. எனினும் 15வது நிதிக்குழு தமிழ்நாட்டின் மாநிலங்களுக்கு இடையிலான பங்கு 4.079% இருந்தது. 16வது நிதிக்குழுவில் அது 4.097% ஒரு மிக சிறிய அளவில் உயர்ந்துள்ளது என்பது கவலைக்குரியதாகும். இந்த தீர்மானம் எந்தவித சிறப்பு சலுகையும் கோருவதல்ல. அரசியல் அமைப்பின் நிதிசார் கூட்டாட்சி கொள்கைகளுக்கும் ஏற்ப தமிழ்நாட்டுக்கு உரிய நிதி பகிர்வு வழங்கப்பட வேண்டும் என்பதையும், எதிர்கால வரி பகிர்வு ஏற்பாடுகளில் முன்னேற்றம் கண்ட மாநிலங்களின் நியாயமான நலன்களும் உரிய அங்கீகாரம் வழங்கப்பட வேண்டும் என்பதை மட்டும் வலியுறுத்துகிறது. நிதிசார் கூட்டாட்சியின் அரசியலமைப்பு சட்ட கொள்கையின் அடிப்படையில் தமிழ்நாட்டின் நியாயமான நிதி நலன்களை பாதுகாப்பதற்கான மக்களின் ஒருமைந்த குரலை இந்த தீர்மானம் பிரதிபலிக்கிறது. மாண்பு உறுப்பினர்கள் திமுக சின்னத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த மாற்றுக் கட்சியினர் திரு கே நித்யானந்தன், திரு மு தமிமுன் அன்சாரி, முனைவர் எம் ஜவஹருல்லா, திரு மு ராமச்சந்திரன். ஏற்கனவே அலுவல் ஆய்வு கூட்டத்தில் நான் சொன்னேன், திராவிட முன்னேற்ற கழக சிம்பிள் அதில் சின்னத்தில் நின்றவர்களுக்கு திராவிட முன்னேற்ற கழக கொறடா அனுமதி அளித்தால் தான் நான் பேச அனுமதிக்க முடியும் என்று நான் சொல்லியிருக்கிறேன். அந்த வகையில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒருவர் பேசிவிட்ட பிறகு மற்றவர்களுக்கு அனுமதி இல்லை. அடுத்தடுத்து மானிய கோரிக்கைகள் வருகிற போது நீங்கள் பேசலாம். அது உங்களுடைய கொறடாவுடைய அனுமதியை பெற்று நான் நிச்சயமாக அனுமதி அளிப்பேன். மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர்களுடைய தீர்மான பேரவையின் முடிவு கூட்டப்படுகிறது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. மறுப்போரே இல்லை என்று கருதுகிறேன். மறுப்போரே இல்லை. தீர்மானம் ஒரு மனதாக நிறைவேறியது. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. மாண்புமிகு உறுப்பினர் டி ராமச்சந்திரன் அவர்கள், மேகதாது பிரச்சனையில் நீங்கள் பேச அனுமதி கேட்டீங்க, கொடுத்தேன். இருங்க எல்லாம் இருங்க இருங்க உட்காருங்க. இல்லை இல்லை, விதிகள் பின்பற்றி தான் நடக்குது. விதிக்கு மாறா எதுவுமே நடக்கவில்லை. உங்களுக்காக புதிய விதிகளை என்னால் உருவாக்க முடியாது. பேரவைக்கு ஒரு அறிவிப்பு. சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்புகளில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பணிகள் குறித்து சென்னை ஓமந்தூரார் அரசின் தோட்டத்தில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்புகளில் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்ட குடியிருப்பில் சீரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று பல்வேறு உறுப்பினர் கடிதம் மூலமாகவும் நேரிலும் அளித்த கோரிக்கைகள் தொடர்பாக கடந்த 2/7/2026 அன்று சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள குழு கூட்ட அறையில் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் சட்டமன்ற பேரவை செயலாளர், பொதுப்பணித்துறை செயலாளர் மற்றும் அத்துறை அலுவலர்கள், நிதித்துறை இணைச் செயலாளர், காவல்துறை அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு முன்னாள் படை வீரர்கள் உதவி மேலாளர் கலந்து கொண்டனர். அக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் உள்ள 240 குடியிருப்புகள், சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர் விடுதியில் உள்ள 60 அறைகள் மற்றும் கூட்ட அரங்கு ஆகியவற்றில் பராமரிப்பு பணி மேற்கொள்வது குறித்தும், வாலாஜா சாலை முதல் சுவாமி சிவானந்தா சாலை வரை உள்ள சாலையில் சுற்றுச்சுவர் அமைத்து தார் சாலை அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்வது குறித்தும் விவாதிக்கப்பட்டு பின்னர் இவை அனைத்து மாண்புமிகு முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டன. இப்பணிகளை உடனடியாக மேற்கொள்ளவும் விரைவாக முடிக்கவும் அறிவுறுத்திய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இப்பணிகளுக்காக 23 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஆணையிட்டுள்ளார்கள். அதற்காக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் சார்பாக.
இதன் தொடர் நடவடிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் கடந்த 1/8/2026 அன்று மீண்டும் பொதுப்பணித்துறை அலுவலர்களை அழைத்து என தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் வாலாஜா சாலை முதல் சுவாமி சுவானந்த நடவடிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் குடியிருப்பு வளாகத்தில் கடந்த 1/8/2026 அன்று மீண்டும் பொதுப்பணித்துறை அலுவலர்களை அழைத்து என தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. அக்கூட்டத்தில் வாலாஜா சாலை முதல் சுவாமி சுவானந்தா சாலை வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணிக்கும் உறுப்பினர்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள குடியிருப்புகளில் உள்ள குறைபாடுகளை சீர் செய்து பராமரிக்கும் பணிக்கு முன்னுரிமை அளிப்பதென முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் சீரமைப்பு பணி மேற்கொள்ள வேண்டிய கோரிக்கை வரப்பெற்ற 14 சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியிருப்புகளில் முன்னுரிமை அடிப்படையில் உடனடியாக சீரமைப்பு பணிகளும் வாலாஜா சாலை முதல் சுவாமி சிவானந்தா சாலை வரை புதிய தார் சாலை அமைக்கும் பணிகளும் ஏற்கனவே தொடங்கப்பட்டுள்ளன என்பதை உறுப்பினர் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். உறுப்பினரின் குடியிருப்புகளில் சீரமைப்பு பணிகள் நடைபெறும் அந்த 2 அல்லது 3 நாட்களில் மாற்று ஏற்பாடாக அவர்கள் விரும்பினால் முன்னாள் சட்டமன்ற விடுதியில் எக்ஸ்-எம்எல்ஏ ஹாஸ்டல் தங்குவதற்கு வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே உறுப்பினர்கள் தங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள குடியிருப்புகளில் குறைகள் ஏதேனும் இருந்தால் அவற்றை உடனடியாக நிவர்த்தி செய்யும் பொருட்டு அதன் குறைபாடுகளை பேரவை செயலாளரின் கவனத்திற்கு கடிதம் மூலம் கொண்டு வருமாறும், அப்படி கொண்டு வரப்பட்டால் உடனடியாக அது சீர் செய்யப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் தற்போதைய 17வது சட்டமன்ற பேரவையில் இளைஞர்கள் மற்றும் முதல் முறை உறுப்பினர் அதிக அளவில் உள்ளனர். மக்கள் பணிகளில் முழு அர்ப்பணிப்புடனும் சுறுசுறுப்புடனும் செயல்படும் மாண்பு உறுப்பினர் உடல் ஆரோக்கியத்திற்காகவும் மனதின் புத்துணர்ச்சிக்காகவும் மேம்படுத்தப்பட்ட உயர்பயிற்சி கூடம் மற்றும் 24 மணி நேரமும் செயல்படக்கூடிய மருந்தகமும் 1/8/2026 முதல் சட்டமன்ற உறுப்பினர் பயன்பாட்டிற்காக கொண்டு வரப்பட்டுள்ளது என்பதையும் நான் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வாகன அனுமதி சீட்டுகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் ஹாலோகிராம் பதிக்கப்பட்டு புதிதாக வடிவமைக்கப்பட்ட வாகன அனுமதி சீட்டுகள் 2 எண்ணிக்கையில் வழங்கப்பட உள்ளதால் மாண்பு உறுப்பினர்கள் தாங்கள் பயன்படுத்தும் 2 வாகனங்களுக்குரிய பதிவு எண்களை சட்டமன்ற பேரவை செயலகத்தில் உள்ள நூலகம் 2 பிரிவில் தெரிவித்து வாகன அனுமதி சீட்டுகளை பெற்றுக் கொள்ளலாம். மேலும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடிகளில் கட்டணமின்றி பயணம் செய்வதற்கு ஏதுவாக எக்ஸம்டட் ஃபாஸ்ட் ட்ராக் வசதி இந்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சகத்தால் மாண்பு உறுப்பினர்கள் பயன்படுத்தும் ஒரு வாகனத்திற்கு மட்டும் வழங்கப்பட உள்ளதால் அந்த வாகனத்திற்குரிய பதிவு சான்றிதழ், சட்டமன்ற உறுப்பினருக்கான அடையாள அட்டை மற்றும் ஆதார் அட்டை உள்ளிட்ட விவரங்களை நூலகம் 2 பிரிவில் அளித்து தெரிவித்து எக்ஸம்டட் ஃபாஸ்டாக் வசதியினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாண்பு உறுப்பினர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கார் இது 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 மத்திய அரசு கொடுப்பது. உங்கள் கோரிக்கையை நிச்சயமாக ஆய்வு செய்ய மத்திய அரசு பல கோரிக்கைகளை வைப்பது போல் இந்த கோரிக்கை மத்திய அரசுக்கு வைக்கப்படும்.